ஒரே என் நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்த நாள். மனதில் நினைத்த காரியங்கள் நனவாகும் நாள். வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்ட நாள். அதுதான் பங்குனி உத்திரம். ஆனால் இந்த ஒரு நாளின் பின்னாலிருக்கும் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் முழு நிலா, பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் சேரும் நாள்தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் தமிழ் கலாச்சாரத்தில் மிகவும் புனிதமான நாள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் வருகிறது. இந்த ஒரு நாள் வானமும் ஆன்மீக சக்திகளும் இணையும் நாள் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. இது தெய்வங்களின் திருமண தினம். சிவபெருமான் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதா, ரங்கநாதர் ஆண்டாள் இவர்களின் தெய்வீக இணைவு நடந்த நாள் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த நாள் தெய்வ இணைவு நாள் என்று அழைக்கப்படுகிறது. புராணங்களின்படி அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் தனது தந்தை சிவனையும் தாய் பார்வதியையும் வணங்கி போருக்குப் புறப்பட்டார். அந்த புனித நாள்தான் பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில்தான் முருகன் தெய்வானையுடன் திருமணம் செய்து கொண்டார். இது தெய்வ சக்தி மற்றும் தர்மம் ஒன்றாக இணைந்த நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது: காலையில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து முருகன் தெய்வத்தை நினைத்து முருகன், சிவன், விஷ்ணுவை வழிபட வேண்டும். இந்த நாளில் மனதார வேண்டினால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் முக்கியமாக முருகப்பெருமான் அந்தி, சிவபெருமான் அந்தி, விஷ்ணு இவர்களை வணங்குவது நல்ல பலன்களை தரும். முக்கியமாக முருகன் வழிபாடு இந்த நாளில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நாளில் காவடி எடுத்தல், தேரோட்டம், கோவில் திருவிழா பெரிய அளவில் நடைபெறும். இந்த திருவிழா பக்தியின் உச்சத்தை காட்டும். பங்குனி உத்திரம் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல. இது அன்பின் நாள், திருமணத்தின் நாள், தெய்வ இணைவு நாள். இந்த நாளில் மனதார வேண்டினால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நம்பப்படுகிறது. நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நடக்கும். இந்த நாள் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை என்னவென்றால், உறவுகள் புனிதமானவை. நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை அழகாகும். இது ஒரு திருநாள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு. இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், வளம் அனைத்தையும் கொண்டு வரட்டும். இனிய பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள்.